குட் மார்னிங் கைஸ். 365 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு 31வது நாள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே ரொட்டீனு ஒரே மாதிரி வீடியோ காமிச்சிட்டு போர் அடிக்குதுரா அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் மாட்டிட்டு இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல மார்னிங் எழுந்தோடனே ஒரு சின்ன மீட் இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி கிளம்பி போயிட்டு கெஃபே போயிட்டு மீட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு சுமார் ஒரு 30க்கு மேலே கன்சல்டேஷன் செஷன் போயிருக்கும். கன்சல்டேஷன் அப்புறம் கிளைண்ட்கான செஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு அண்ணன் கால் பண்ணிட்டு விளையாட போகலாம் வாடான்னு கூப்பிட்டாரு. கடைசியாக நான் எப்போ போய் விளையாண்டேன்னா எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு விளையாடுறதுக்கு ஓவர் ஹைப் ஆகி போச்சு மைண்டு. அப்படி இப்படி நான் அளப்பறை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். விளையாடணும்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது, அதுக்கு பர்ஃபெக்டாக போகணும் இல்லையா? அதனால ஷூவை மாட்டிட்டு சும்மா பக்காவாக கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போகிற பிளான் என்னன்னா, நான் பைக் எடுத்துகிட்டு பாதி தூரம் போகிறேன். போனோடனே அவங்க காமன் ஸ்பாட்டில் வந்து பிக்கப் பண்ணுறது ஐடியா. அதனால பைக் எடுத்துகிட்டு போய் காமனாக பப்ளிக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஏரியாவில் பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வித்தின் 2 to 3 மினிட்ஸ்ல பிக்கப் பண்ணுறதுக்கு அண்ணன் வந்துட்டாரு கார் எடுத்து. தென் கார் எடுத்துட்டு நேராக போய் இன்னொரு கார் வாங்குற என்கொயரி வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கறக்காண்டி ஃபர்ஸ்ட் அங்கே போயிருந்தோம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எப்பெல்லாம் லைட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்குதோ அந்த டைம்லாம் கேமரா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் லோ லைட்டில் தான் வந்து கேமரா கொஞ்சம் அப்படி இப்படின்னு கோலரை கொடுக்குறான். தென் ஷோரூம்குள்ளே அங்கங்கே கேமரா செட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு விளாக் எடுக்க ட்ரை பண்ணேன். அப்புறம் கார் என்கொயரி முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் வரதுக்கு மணி 8க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே விளாண்டுட்டு வந்தோம்னா இன்னும் லேட் ஆயிரும் தெரியும். அதனால சாப்பிட்றக்காண்டி ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து நேராக விளையாட போயாச்சு. ஸோ என்ன விளையாட வந்தோம் அப்படின்னா ஷட்டில் விளையாட வந்தோம். வந்த உடனே ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்க கைஸ். ஆக்சுவலி மார்க்கிங் ஷூஸ் யூஸ் பண்ணக்கூடாதான் இந்த மாதிரி இண்டோர் ஷட்டில்ஸில். பட் எனக்கு இது தெரியாமல் நான் மார்க்கிங் ஷூ ஆக்சுவலி ரன்னிங் ஷூ போட்டு உள்ளே வந்துட்டேன். ஸோ ஷூ போட்டு வந்த கண்டென்ட் வேஸ்ட்டாக போச்சு. அதனால ஷூவை கழட்டி வச்சுட்டு உள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சோம். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் விளையாட தெரியாது. பட் ஆனால் கூட இருந்தவங்க ஓரளவுக்கு நல்லாவே விளையாண்டவங்க. ஓரளவுக்கு சொல்லி கொடுத்து என்னையும் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட வச்சாங்க. பட் அவங்க 2 பேரும் நல்லாவே விளையாண்டாங்க. ஆனால் நான் அந்த கேமை கெடுக்கிறதுக்குனே உள்ள இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன். ஓகே ஃபைன், அவ்வளோதான் கைஸ். ஸோ கழட்டி போட்ட ஷூவை திருப்பி மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்தோடனே டேரெக்டாக வந்து பைக் எடுத்து அங்கேருந்து நேரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் சரியான டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு பசியில் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை வந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் இருந்துச்சு. சரி ஓகேன்னு பால் சுட வச்சுட்டு பாலை குடிச்சிட்டு நாளை முடிச்சிட்டேன் கைஸ். இப்படி நாளை முடிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே என் தம்பிக்கார ஃபோனை போட்டான். அவன் கூட ஒரு டிஸ்கஷன் போச்சு நைட்டு 1:30 வரைக்கும் போச்சு கைஸ். எல்லாரும் வீக்கெண்டுன்னு ஜாலியாக எல்லாம் படம் கிட்ட பார்த்துட்டு தூங்குவாங்க. ஏன் நேரம் பாருங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இப்படியே நாள் ஃபுல்லாக போகுது. லிட்டரலி உட்காந்துருந்த சேர்லேயே தூங்கி விழுற கண்டிஷனுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஸோ நீங்களும் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் தூங்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு பார்ப்போம்.